ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குயிக்கான டேஸ்ட்டான ஒரு டிஷ். என்னென்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. அதுக்கு தேவையான பொருட்கள்: இந்த டிஷ்க்கு டேஸ்ட் கொடுக்க போகிறதே இவங்க தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன். இதை அப்படியே எடுத்து நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுக்கலாம். அழகாக நம்ம க்ரஷ் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நல்லா தூளாக க்ரஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆயில் ஊற்றிடலாம். நம்ம இந்த டிஷ்கில் தக்காளி எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. ஃபட்டாஃபட்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்ட்ரைட்டாக வெங்காயத்தை போட போகிறோம். 2 கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒரு குட்டி குட்டி பீஸாக நறுக்கி வச்சது ஒரு 3 பீஸ் இப்போ போடுறோம். லாஸ்ட்லேயும் போடுவோம். போட்டு இதை நல்லா வதக்க வேண்டியதான். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுடலாம். போட்டு இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவு நம்ம வதக்கலாம். ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அதாவது மல்லித்தூள் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக கொஞ்சோண்டு இவ்வளோ போதும் நமக்கு தண்ணி ஆட் பண்ணி, கொஞ்சம் இந்த ரா ஸ்மெல் போகிறதுக்காக இந்த தண்ணி ஊற்றுறோம். இல்லை அது கூட ஆட் பண்ண மாட்டோம். போட்டு கொஞ்சம் லைட்டாக சுடணுன்னா மஷ்ரூம் போட்டு நம்ம சால்ட்டு போட்டு மெயினான மசாலா போட்டு இறக்க வேண்டியதான். ரெடி ஆகிடும் சூப்பரான மசாலா. பாருங்கள், அந்த கொஞ்சம் மசாலா இந்த ரா ஸ்மெல்லாம் இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் போயிட்டு அழகாக இந்த எண்ணெய் மிதக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா, மஷ்ரூமை நம்ம ஹீரோவை இறக்கி விடுறோம். இப்போ நம்ம தேவையான அளவு இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பையும் இப்போயே போட்டோம். மஷ்ரூம் சீக்கிரம் குக் ஆகிடும். அதனால் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம். லைட்டாக இந்த ஸ்டேஜ்லாம் கொஞ்சம் கிண்டி விடுங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம லிட்டு வச்சு மூடிடலாம். ஒரு 4 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடிடலாம். அப்புறம் நம்ம சீக்ரெட் மசாலாவை போட்டு இறக்கிற வேண்டியதான். இந்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ணுறோம், சும்மா லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு 2 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். பாருங்கள், மஷ்ரூம் அழகாக குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த சீக்ரெட்டான பவுடர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகு, ஜீரகம், சோம்பு அப்படியே க்ரஷ் பண்ணி வச்சதை போட்டு விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ரொட்டிக்கு, சப்பாத்திக்கு, ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, சும்மா வெறும் இதாகவே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த பேலன்ஸ் உள்ள சில்லியும் போட்டு சும்மா ஒரு 2 மினிட்ஸில் நல்லா வதக்கிட்டு இறக்கிற வேண்டியதான். இப்போ நம்ம அந்த கருவேப்பிலையை போட்டு இறக்கிறோம். அவ்வளோதாங்க, சூப்பரான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.
பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப வேல்யூபிள். இந்த ஸ்டேஜில் லைட்டாக கீ எடுத்து பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஸ்டவ். அவ்வளோதாங்க, முடிஞ்சுது.